வெல்கம் டு ஆதித்ஸ் வீக் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர்ஸ். அதாவது இதுதான் லாஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஏசி மோட்டாரோட ஏசி ஸ்டார்டர்ஸ். அதாவது இது வரைக்கும் நம்ம 3 டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸை பற்றி பார்த்தோம். போன வீடியோஸ், அதுக்கு முந்தின வீடியோஸ், அதுக்கும் முந்தின வீடியோஸில் நம்ம 3 டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இதுவும் அதே ஒர்க்கிங் அதே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங்ஸில் மட்டும் இருக்கும். மித்தபடி வேறு எந்த ஸ்டார்டர்ஸ்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒரு மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணோம்னாலே ஸ்டார்டிங் கரண்ட்டை நம்ம லிமிட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். நம்ம ஸ்டார்டிங் கரண்ட்டை லிமிட் பண்ணி மோட்டாரை சேஃபாக ஸ்டார்ட் பண்ணால் தான் மோட்டாருக்கும் மோட்டாரில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸுக்கும் எதுவும் டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த பர்பஸ்க்காண்டி தான் நம்ம ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் லாஸ்ட் டைப்பு. ஸ்டார்டருடைய பார்ட், அதாவது போர்ஷன்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா மோட்டாரோட அல்லது டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங்ஸ் அண்ட் தென் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலில். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர்ஸ். ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸோட ஃபஸ்ட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது எலக்ட்ரிக்கல் டயக்ராமோட கனெக்ஷன்ஸை பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, சப்ளை ஒயர், அதாவது சப்ளைலேருந்து 3 ஃபேஸ் வருது. ஸோ ஒரு நியூட்ரல் பாயிண்ட், ஓகேங்களா. இந்த ஆர்ஒய்பி அந்த 3 ஃபேஸ்லேருந்து ஃபியூஸ் மூலயமா மெயின் சுவிட்சோட கனெக்ட் பண்ணியிருப்போம். எல்லா சட்லேயும் மெயின் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருப்போம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம், இன்னொரு சுவிட்சு போட்டு அதை வந்து நோ வோல்ட் ரிலே அப்படிங்கிற ஒரு ரிலேவோடு கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு கான்டாக்டர் போட்டிருக்கோம். ஸோ இந்த கான்டாக்டரை பேரலாக ஒரு ஆன் சுவிட்சோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆன் சுவிட்சுக்கு மேலே ஆஃப் சுவிட்சு வியூஸ் போட்டு ஒரு ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா சப்ளைக்காண்டி, ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதோட இன்னொரு எண்டை எடுத்து டேரெக்டாக ஓவர்லோடு ரிலே கனெக்ட் பண்ணி திருப்பி நோ வோல்ட் ரிலேவோட கனெக்ட் பண்ணிருக்கோம். எதுக்காண்டி, ஓவர்லோடு வரும்போது இது ஓப்பன் ஆகும், இது டீஎனர்ஜைஸ் ஆகும், இது ஓப்பன் ஆகும், இது ஸ்டார்ட் பண்ணாலும் சப்ளை போகாது. ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி தான் இது. ஸோ நம்மள 3 பாயிண்ட் ஸ்டார்டர் அண்ட் 4 பாயிண்ட் ஸ்டார்டர்லேயே பார்த்துருப்போம். நோ வோல்ட் ரிலேனா என்ன, ஓவர்லோட் ரிலேனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஸோ நோ வோல்ட் ரிலேனா ஒன்றும் கிடையாது. எப்போ நமக்கு சப்ளை கட் ஆகுது இல்லை ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த நோ வோல்ட் ரிலே காயில் வந்து டீஎனர்ஜைஸ் ஆகி சப்ளைவை கட் பண்ணும், ஓகேங்களா. இது நோ வோல்ட் ரிலேவோட ஒர்க்கிங். அதே ஓவர்லோட் ரிலேவோட ஒர்க்கிங் என்ன, இது வரைக்கும் 3 டைப் ஆஃப் மோட்டாரில் பார்த்தா அதே ஒர்க்கிங் தான். எப்போல்லாம் ஓவர்லோட் அக்யூர் ஆகுதோ அப்போ வந்து மோட்டாரை ஸ்டாப் பண்ணும். ஓவர்லோட் ஆச்சுன்னா மோட்டாரை ஸ்டாப் பண்ணால் அது ஓவர்லோட் ரிலே. நோ வோல்ட் ரிலேனா சப்ளை கட் ஆச்சு இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மோட்டாரை ஸ்டாப் பண்ணுச்சுன்னா அது வந்து நோ வோல்ட் ரிலே. ஸோ இதுதான் ஒர்க்கிங். ரிலேவோட ஒர்க்கிங்கே ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறது தான், ஓகேவா. அதுவும் ஒரு சுவிட்ச் மாதிரி தான் ஆக்ட் ஆகும், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம சப்ளை கொடுத்தோம்னா எனர்ஜைஸ் ஆக போகுது, சப்ளை கொடுக்குறேன்னா டீஎனர்ஜைஸ் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம கனெக்ஷன்ஸை பார்த்துட்டோம். ஸோ அந்த கனெக்ஷன்ஸில் இன்னும் கீழே ஓஎல்ஆர் கீழே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் பார்த்த மோட்டர்லாம் டேரெக்டாக ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்னு எழுதியிருப்போம். ஸோ ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ரோட்டாருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும், சரியா. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒவ்வொன்றா கட் பண்ணுறது மூலயமா ஸ்டார்டர் என்ன ஆகும், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும், அவ்வளோதான் மேட்டர். ஸோ இதில் வந்து என்னென்னா ஓஎல்ஆரை எடுத்து ஸ்டேட்டார் வைண்டிங் ரோட்டார் வைண்டிங் தனியாக பிரிச்சுட்டேன். ஸோ இந்த ஸ்டேட்டாரில் கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ ரோட்டாரை அதுக்கு நேராக தான் போடணும், மேலேயோ கீழேயோ போடக்கூடாது, இதுக்கு நேராக போடணும், ஓகேங்களா. ஸோ ரோட்டாரை என்ன பண்ணுறேன், தனியாக கனெக்ட் பண்ணி அந்த ரோட்டாரோட டேப்பிங்ஸ் எடுத்து ஸ்லிப்ரிங்னு ஒரு இதில் கொடுத்துட்டு இந்த ஸ்லிப்ரிங் எடுத்து ஒவ்வொரு ரியோஸ்டாட்டோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இதுதான் கனெக்ஷன் டயக்ராம். ஸோ வாங்க ஒர்க்கிங்கில் பார்க்கலாம். ஸோ 3 ஃபேஸ் சப்ளை இப்போ நான் கொடுத்தேன்னா இந்த மெயின் சுவிட்சை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த சுவிட்சை நான் இப்போ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா எனக்கு இங்கே சப்ளை வர்றது ஸ்டார்ட் பட்டன் மூலயமா எனக்கு இந்த கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆகி இது க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த NVR வந்து இதை வந்து என்ன பண்ணும், புஷ் பண்ணி அந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ க்ளோஸ் பண்ணது மூலிமா எனக்கு என்ன ஆகும், மோட்டாருக்கு சப்ளை போகும், ஸ்டேட்டார் எனர்ஜைஸ் ஆகும். ஸோ இப்போ ரோட்டார் எனர்ஜைஸ் ஆகிடும். ஸோ எனர்ஜைஸ் ஆகிட்டு இந்த ஸ்லிப்ரிங் மூலிமா ஒரு ரியோஸ்டார்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒவ்வொரு ரியோஸ்டார்ட்டையும் நான் என்ன பண்ணணும், கட் பண்ண எனக்கு மோட்டாரோடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். எப்போ நான் அந்த ஸ்டாப் பட்டன் அழுத்துறனோ அப்போ இது டீஎனர்ஜைஸ் ஆயிரும். ஸோ இது ஓப்பன் ஆயிரும், மோட்டாருக்கு சப்ளை கட் பண்ணிடும்,
இதுதான் வந்து ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டருடைய ஒர்க்கிங்கு. இதில் நோ வோல்ட் ரிலே என்னன்னு நான் சொல்லிட்டேன், ஓவர்லோட் ரிலேனும் நான் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஏசி ஸ்டார்டர்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே டிசி ஸ்டார்டர்ஸ். இந்த ஏசி ஸ்டார்டருக்குள்ளே தான் அந்த டிசி வகையான ஸ்டார்டர் 2 பாயிண்ட் ஸ்டார்டர், 3 பாயிண்ட் ஸ்டார்டர் அண்ட் 4 பாயிண்ட் ஸ்டார்டர்ஸ் வரும். நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதுலேயும் இதுலேயும் ஒரு வித்தியாசமும் இருக்காது. அதுலேயும் ரியோ ஸ்டார்ட் ரெசிஸ்டன்ஸை தான் கட் பண்ணுவோம், இதுலேயும் ரெசிஸ்டன்ஸ் தான் கட் பண்ணுவோம். அதுலேயும் என்விஆர் யூஸ் பண்ணுவோம், இதுலேயும் என்விஆர் யூஸ் பண்ணுவோம், அதுலேயும் ஓஎல்ஆர் யூஸ் பண்ணுவோம், இதுலேயும் ஓஎல்ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரண்ட் ஒன்லி லிமிட்டேஷன் இருக்கணும். ஸோ கரண்ட் லிமிட்டேஷன் இருந்தால் மோட்டார் வந்து சேஃபாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி தான் நம்ம ஸ்டார்டர்ஸை பெரும்பாலும் இண்டஸ்ட்ரீஸ்லையோ இல்லை ஹோம் அப்ளையன்சஸ்லையோ பயன்படுத்துவோம். நீங்கள் உங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா கூட போர் மோட்டார்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஸ்டார்டர் என்னங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஸோ கண்டுபிடிச்சி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.